கனவை நனவாக்கலாம் அப்படின்ற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பகுதி வெற்றிகளில் விளம்புக. கனவு காட்சிகளை மனத்திரையில் மீண்டும் மீண்டும் கண்டு பதிவு செய்த பின்னர் கனவு நனவாகிவிட்டதாக, அப்படி ஆகும் முன்னரே விளம்புகள். வெற்றியடைந்ததாக, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆட அழைப்பு விடுத்தான் பாரதி. அப்படி ஆவதற்கு முன்னாடியே நல்ல எண்ணத்துடன் நல்லவர்கள் சொல்வது வெல்லும். நாம் அன்றாட வாழ்வில் பல நினைவுகளை மேலே சொன்ன கருத்திற்கு உதாரணமாக காண்கின்றோம். பட்டம் பெறுவதற்கு முன்னாடியே அதனை அடைப்புக்குறிக்குள் போட்டுக் கொள்வதைப் போல வெற்றியை விளம்புங்கள். அது வெற்றியை உறுதி செய்வதாகும். உள்ளுக்குள்ளேயே அது அவசரப்பட்ட பொய்யாகாது. எவரையும் பாதிக்காத வகையில் உங்களுக்குள்ளேயே உங்களை பற்றிய முடிவுதானே. உங்களுடைய மன உறுதி மதிக்கவே இப்படிப்பட்ட அழுத்தமான வெளிப்பாட்டை செய்ய வேண்டி இருக்கின்றது. 100 விழுக்காடு நடக்கப் போவது உண்மை. கனவுகள் மெய்ப்படும். ஒருவேளை நடக்காமல் போய்விட்டால் என்ற அச்சம் உறுத்தினால் பரவாயில்லை, இன்று இல்லையில் நாளை, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு முறை தெளிவாக விளம்ப வேண்டியதுதான். இப்படி வெளிப்படுத்துவதால் அதனை செயல்படுத்துவதில் வேகம் ஏற்படுகிறது. எனவே வெற்றி விரைவுபடுத்தப்படுகிறது. அதனால் விளம்புங்கள் வெற்றியை. எல்லாம் சாத்தியமே, இது சத்தியம். இன்றைய காலத்தில் எல்லாம் சாத்தியமே என்ற சத்தியம் செய்கின்றனர் அனுபவசாலிகள். உழைத்தால் வெற்றி உறுதி. தொடங்கியது முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். பாதியில் நின்று விடுமோ என்ற பதற்றம் வேண்டாம். அதற்கு வாய்ப்புகள் குறைவாய் இருப்பது பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நிறைவாக அமைந்துள்ள நிச்சயம் வெற்றி என்பது. அதனை பற்றிய ஒவ்வொரு நொடியும் சிந்திப்போம். அதுதான் உண்மை. அதனால் உறுதி செய்ய அதனை விரும்புவோம். வெற்றி என்பது வேர்வையின் வெளிச்சங்கள் என்பார் திரு ராஜசேகர் IAS. அதனை தனது கயிற்று கட்டில் என்ற நூலில் உறுதிப்படுத்துகிறார். கவிஞர் சுடர் அவர் கூறுகின்றார், வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வேர்வை துளிகளின் விளைச்சல். வெற்றிகளை வெளிப்படுத்தும் போது ஏற்கனவே ஆய்மனத்துறையில் பதிவுகளை ஏற்படுத்திய மனது அவற்றை உண்மையாக்க நமக்கு அடிக்கடி நினைவூட்டத்தோடு நின்று விடாமல் விரைந்து நிறைவேற்ற ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய உறுதியாகி தூண்டிவிடும். வெற்றி காணும் வரை அது பற்றி சதா செயல்பட வலியுறுத்தி கொண்டே இருக்கும். ஆழ்மனது இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பதால் சோர்வு அசையும் வேறொருந்து விடும். கவனம் முழுவதும் சிதறாமல் இருப்பதால் ஏனைய கெட்ட எண்ணங்கள், கவலைகள் போன்றவற்றுக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. எனவே வெற்றி பற்றிய விளம்புகள் வெளிப்படையாக வெளிப்படுத்துங்கள். சாதிப்பது சாத்தியமாகும் போது அதனை பற்றி நமக்குள்ளேயே பிரகடனப்படுத்துவது நேர்மை எண்ணங்களே. அதன் செயல்பாடுகளும் நேர்மறையாகவே இருக்கும். நாள்தோறும் செய்ய வேண்டிய 4. வெற்றி அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கை வெற்றியை பிரகடனப்படுத்திவிடும். தினசரி சில நல்ல பழக்கங்கள் நடைமுறைப்படுத்த மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அத்தனையும் கடைபிடித்து ஒழுக வேண்டும் என்ற ஆசைப்பட்டாலும் சில சமயங்களில் இயலாமல் போய்விடுகின்றது. என்றாலும் நாள்தோறும் 4 நற்பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்துவது நன்மை பழக்கம் என்பது வெற்றியாளர்களின் கருத்து. ஒருவருக்கு சாத்தியமானது மற்றவர்களுக்கும் சாத்தியமாகும் என்பது ஆண்டோர்கள் கண்ட உண்மை. ஆனால் மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனையிலும் இதைதான் வலியுறுத்துகிறார். அத்தியாவசியமான அந்த 4 நற்பழக்கங்களான: 1. நன்றி சொல்வது. தினசரி காலை எழுந்தவுடன் நன்றி சொல்லுகின்ற பழக்கத்தை வளர்த்து கொண்டு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த நொடி வரை நிம்மதியாக வாய்ப்பளித்த இறைவனை நினைத்து பார்க்கின்ற மனப்பக்குவம் பிரச்சனையாக மாற வேண்டும். இதற்காக தனியாக நேரகாலம் ஒதுக்கி செலவுகள் செய்து நன்றி சொல்ல வேண்டியதில்லை. படுக்கையிலேயே கண்விழித்தவுடன் கடவுளே நன்றி என்ற ஒரு நொடி பிரார்த்தனை போதுமானது. வாய்ப்பு கிட்டினால் நன்றி பிரார்த்தனையை வளர்த்து கொள்ளலாம். அது நல்லது செயல்களின் தொடக்கம். எல்லா வல்ல இறைவா, உடலும் மனமும் ஆரோக்கியமாக வாழ, நோய் நொடி இல்லாமல் வாழ வாய்ப்பு தரும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக வாழ நல்லுதல் புரிய வேண்டும் இறைவா. பிறருக்காக இறைவனுடன் முறையிடுபவர்கள் இறைவனை மிகவும் நெருக்கமாக காண்கிறார்கள். சுயநலம் இல்லாதவர்களை இறைவன் நன்கறிவான். அவர்களது கனவு நனவாக இறைவன் துணை செய்வான். பிறருக்காக இறைவனிடம் முறையிடுபவர்களின் தன்னுடைய துன்பங்களிலிருந்தும் இழிவுபடுகின்றனர். உதவி செய்தவர்கள் உயிர் உள்ளவரை நினைப்பது, நன்றி சொல்வது உயர்ந்த பண்பு. அத்தனை தினசரி நடைமுறைப்படுத்துவது அதைவிட உயர்ந்த பண்பு. 2. நம்புவது. தினசரி காலையில் எழுந்தவுடன் நமது நினைவலைகளில் நீந்த வேண்டிய சிந்தனை, இன்றைய நாள் இனிய நாள் என்று நம்புவது. சொர்க்கமும் நரகமும் நமது மனநிலையை பொறுத்தது. நல்லதும் கெட்டதும் அப்படியே. எனவே நேர்மறையாக சிந்திப்பதால் அது அப்படியே நடக்கும்.
இது அறிவியல் உண்மை. அடுத்து, உங்களை நீங்கள் நம்புவது. நான் நல்லவன், நல்ல செயல் செய்து மகிய இறைவன் இன்று வாய்ப்பளிப்பான் என்று நம்புவது. இந்த நாள் இனிய நாள், இன்று நான் தொட்டது துலங்கும் என்று நம்புவது. இந்த நாளை இறைவன் எனக்காக படைத்திருக்கின்றான். இந்த நாள் முழுவதும் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன், உதவிகள் செய்து உறவை கொள்வேன், நற்செயல்கள் செய்ய நாயகன் வழிவகுப்பான் என்று நம்புவது. நம்புங்கள், நீங்கள் நல்லவர்கள். சின்ன சின்ன நல்ல காரியங்கள் செய்ய முற்படும் போது நமது சிந்தனை தெளிவாகின்றது, நல்ல எண்ணம் குடிப்புகின்றது. அதன் விளைவு சுற்றமும் நட்பும் உறுதுணை புரியும். கடவுளை நம்புங்கள், அவர் கை கொடுப்பார். இறைவன் உங்களோடு உறவு கொள்ளும் போது பகை பறந்தோடிவிடும். உங்களை ஏற்பவர்கள் பெருகுவார்கள், எதிர்பார்ப்பவர்கள் அருகுவார்கள். உங்களால் முடியும் என்று நம்புங்கள், நிச்சயமாக உங்களால் முடியும். எண்ணங்கள் தான் உலகை ஆளுகின்றன. எனவே நல்லதை நினையுங்கள், அது அப்படியே ஆகும். பிறரும் நல்லவராக இருக்க வேண்டிய பிரார்த்தனை செய்யுங்கள். இனிய செய்திகள் இந்த நாளில் கிடைக்கும். தொலைபேசி செய்திகள் மகிழ்ச்சியை தரும் என்று நம்புங்கள். நல்லவர்களின் தொடர்பு இன்று கிடைக்கும் என்று நம்புங்கள். நாள் முழுவதும் அப்படியே நடக்கும். 3. நாட்குறிப்பு எழுதுவது. மூன்றாவதாக, தினசரி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் நாட்குறிப்பு எழுதுவது. எல்லோருக்கும் நாட்குறிப்பு எழுத விரும்பும், ஆனால் பலர் எழுதுவதில்லை. ஆங்கில புத்தாண்டு பிறந்த ஓரிரு வாரங்களில் இருக்கும் ஆர்வம் நாளாக நாட்குறிப்பு எழுதுவதில் மங்கி விடுகின்றது. நமக்குள் நாமே கேட்டுக்கொண்டு நாம் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றோம். நாட்குறிப்பு எழுதுவது நல்ல பழக்கம் என்பதை ஒத்துக்கொள்ளும் நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமையே நாம் எழுதாததற்கு காரணமாக அமைகின்றது. தினசரி உண்பது போல இதனையும் தலையாய பணியாக ஏற்க மறுக்கின்றோம். நம்மிடமுள்ள பலவீனம், நம்மை சுற்றியுள்ள எதிர்பார்ப்புகள், வெளியுலகம், எதிர்கால எச்சரிக்கைகள், நம்மை சூழ்ந்துள்ள வாய்ப்புகள் ஆகியவற்றை அறிந்து கொள்வோம். நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் பேருவதை செய்யும். 100க்கு 100 உண்மையை எழுத வேண்டும். இது சாத்தியம். நாம் அந்த அளவுக்கு நல்லவன் இல்லையே, அப்படி இருக்க எப்படி நாட்குறிப்பு எழுதுவது என்பது சிலரின் தயக்கம். இந்த உலகத்தில் அத்தனை பேரும் சகலகல வல்லவர்கள் அல்ல. அதனால்தான் மகாத்மாக்களாக, மனிதர்களாக எல்லோரும் ஆக முடிவதில்லை. அதற்காக டைரி எழுதக்கூடாது என்பதல்ல. அன்றாட நிகழ்ச்சிகளையாவது தொகுத்து எழுதி வரலாம். நாட்குறிப்பில் ஒன்றுமே எழுதாமல் இருப்பதற்கு ஏதேனும் எழுதலாம். அப்படி எழுதினால் எதிர்காலத்தில் வம்பு வந்து சேர்ந்தால் என்ன செய்வது என்று பயப்படுவதால் பலர் எழுதுவதில்லை. உங்களை ஒரு பிரச்சனை சூழ வேண்டிய நிலை இருந்தால் அது அப்படியே நடக்கும். டைரி எழுதாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சனையே வராது என்று சொல்ல முடியாது. வருகின்ற இன்னல்களும் இன்முக செய்திகளும் வந்து கொண்டேதான் இருக்கும். கெட்ட செய்திகளை எழுதவிட்டாலும் நல்ல செய்திகளையாவது எழுத முயற்சிக்கலாமே. கடன் வாங்கியதை குறித்து வைக்காவிட்டாலும் கடன் கொடுத்ததை எழுதி வைக்கலாமே. சிலர் கற்பனை கலந்த எழுதுவதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இருந்து விட்டு போகட்டுமே, அது அவருடைய டைரி, அவருடைய மனதை, அதையும் எழுதி விட்டு போகட்டும். எனினும் நாளடைவில் பொய்க்கதை புனிய மனம் வராது. ஒன்று பொய் எழுத மாட்டார், அல்லது டைரியை எழுத மாட்டார். எப்படி இருந்தாலும் வாழ்வு மேம்பட தினசரி நாட்குறிப்பு எழுதுவது நல்ல பழக்கம். அதனை கடைபிடிப்பது மிக மிக நல்ல பழக்கம். 4வது, நடைமுறைப்படுத்துவது. கனவுகளை நனவாக்கவும் நமது வாழ்வினை மேம்பட அடைய செய்யவும் நாம் தினசரி தவறாது கடைபிடித்து செயல்முறைப்படுத்த வேண்டும். நல்ல பழக்கம் விரைந்து ஒரு செயலை முடிக்க அஸ்திவாரமாக அமைகிறது. நன்றே செய்வது இன்று இப்போதே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். நல்ல எண்ணத்துடன் காரியங்களை செய்வதால் மற்றவர்களின் உறுதுணையோடு வெற்றி இன்முகத்தோடு வந்து இருகரம் கொண்டு அணைத்துக் கொள்ளும். அகந்து இல்லாத தன்மையுடன், மனித நேயத்துடன், விட்டுக் கொடுக்கும் மனோபாவத்துடன், சகிப்புத்திறனுடன் காரியங்களை நடைமுறைப்படுத்தும் முயலும் போது எல்லோரின் அங்கீகரிப்பும் ஒத்துழைப்பும் கிடைப்பதால் வாகை சுடுவது சாத்தியமாகிறது. உழைக்காமல் உயர முடியாது என்பதை உறுதியாக நம்பி செயலில் ஈடுபட வேண்டும். ஈடுபாடு முழுமையாக அமைய மிக முக்கியம். ஆசைப்பட்டு அகலக்கால் வைத்து அவதிப்படாமல் அளவுடன், நிராகரணத்துடன், நிறைவான மனதுடன் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தினால் எல்லாமே சாத்தியமே. திடமான நம்பிக்கையுடன் தொடங்கப்படும் திட்டமிட்ட காரியங்கள் எண்ணியபடியே கைகூடியதாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் உரைக்கின்றன. மற்றவர்கள் ஆகும்போது நம்மால் முடியும். வேண்டியது விடாமுயற்சி, தொடர் உழைப்பு, நம்பிக்கை, நல்லெண்ணம். உரியவற்றை உரிய நாளில் தொடங்குவது, மேடு பள்ளங்களை முன்கூட்டிய நிதானத்துடன் யோசித்து கவனத்துடன் செயல்படுவது அவசியம். காரியத்தை தொடங்கிய பின்னர் கலக்கம், தயக்கம் இல்லாமல்
முன்னோக்கி செல்ல முற்பட வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்பட்டால் நாளும் நடக்கும் என்பதை நம்பி செயலில் இறங்கிவிட வேண்டும். நல்லவர்களின் கனவு. அப்போது 6ஆம் வகுப்பு முடித்திருந்தேன். மதுரையில் என்னை படிக்க வைக்க என்னை அழைத்து கொண்டு சின்ன உலகாணி ராமத்தேவர் வீட்டுக்கு சென்று வட்டி கடன் கேட்டார் அப்பா. என்னையும் அப்பாவையும் பார்த்த அந்த புண்ணியவான் ராமத்தேவர் எங்களை ஒரு மாதிரியாக பார்த்தார். இந்த பணம் திரும்பி வராது என்று நினைத்தாரோ என்னவோ சந்தேக மனநிலையில், என்ன சிவனாண்டி, இப்படி பட்டினி கிடந்து கல் உடைத்து கடன் வாங்கி உன் பிள்ளையை படிக்க வைக்க வேண்டுமா? இதெல்லாம் தேவையா என்று கேட்டவரிடம் என் தந்தை, என் கஷ்டம் என்னோடு போகட்டும், அவன் கலெக்டர் ஆகிவிடுவான் என்றார். டாக்டர், வக்கீல், அறிவியல் மேதை, பொறியியல் வல்லுநர் போன்ற பதவிகள் எல்லாம் பற்றி தெரியாத கிராமவாசி அப்பா. ஆமா, நினைப்புதான் பிழைப்பு கிடைத்தது. நம்ம கத்துப்பட்டி ஊரில் எவனாவது அப்படி ஆகியிருக்கானா? இது ராமதேவர் கூறினார். அடுத்த கேள்விக்கு அதே பதில் சொன்னார். அப்பா, அடுத்த வேலைக்கு உணவு இல்லாமல் பட்டினி என்பது நன்கு தெரிந்திருந்தோம். காலம்தான் தன் வேலையை செய்தது. ஆம், ஓயாது ஓடிக்கொண்டே இருந்தது. கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவிற்கு வட்டி மீது வட்டி ஏறிக்கொண்டிருந்தது. அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். ஏண்டா, உன் அப்பன் வருவான் கடன் கேட்டு, இப்ப நீயே வந்து விட்டியா? பைய பாக்கியே இன்னும் வந்தபாடில்லை. அவர் ஊரெல்லாம் கேட்கும்படியாக உனக்கு கத்தினார். எனது வேண்டுகோளை கவனமாக கேட்ட பின்னர், சரி, மாதம் மாதம் கடனை கட்டப்பாரு என்று கடனை திருப்ப தவணை தந்தார். கொடுத்த கடன் திரும்ப வந்துவிடும் என்ற நம்பிக்கை அவரது கடுங்கோப மனநிலையை மாற்றியிருந்தது. மாதம் மணியாடரில் கையெழுத்திட்டு பணம் பெற்றதில் அதற்கு மிக்க மகிழ்ச்சி. ஊரெல்லாம் சொல்லி மையவராம் அந்த பெரியவர். அவர் ஊர் தலைவராக இருந்தார். ஊரிலே பெரிய மிராசுதாரும் அவரே. அந்த காலத்திலேயே லட்சாதிபதி என்று அழைக்கப்பட்டார். வட்டிக்கு கடன் கொடுத்து வளைத்து போடுவார். எழுத படிக்க தெரியாவிட்டாலும் விவசாயத்தோடு கடலை மற்றும் நவதானிய வியாபாரம் செய்தார். பல்வேறு ஊர்களின் தொடர்பு இருந்ததால் திருவாளி என்ற பட்டப்பெயரை பெற்றிருந்தார். அவர் 80 வயதை தொட்டிருந்த போது என் கார் அவர் வீட்டு முன் நின்றது. தள்ளாடும் வயதில் வாய்வின் இறுதிக்கட்ட காலநிலையில் இருந்தார். பருவமழையின்மை, பிள்ளைகளின் ஆதிக்கம், கால சூழ்நிலை அவரை ஒதுக்கிவிட்டது. வறுமையிலும் நோயிலும் வாயும் நிலை கண்டு வேதனைப்பட்டேன். அவர் காலையில் தொட்டு வாங்கினேன். மருந்து மாத்திரைகள் வாங்க, இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது என் காணிக்கை என்றேன். மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டார். நான் வாங்கி சென்ற புத்தாடைகளை கண்ணீர் ஊற்றி நீண்ட நேர மௌனமாக இதார். அமைதியை கலைக்க நான் தான் பேசிக் கொடுத்தேன். அவரது முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி பளித்திட்டது. வறுமை நோய் இவைகளுடன் வாடிய அவரது தோற்றம் என் குரலை கேட்டவுடன் மகிழ்ச்சியை மணிந்தது. அகத்தில் உள்ள முகத்தில் வெளிப்பட்டது. சூர்யா, வந்து விட்டாயா அப்பா? நீ கட்டாயம் வருவாய் என்று நம்பினேன். கலெக்டராகி உன் அப்பாவின் கனவை நிறைவேற்றி விட்டாய். தெய்வமலைக்கு விலைக்கு போட்டாயாமே, கேள்விப்பட்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷம். அன்று உள்ளுக்குள் நினைத்துக்கொள்ளேன், இந்த குக்கிராமத்தில் ஒரு கலெக்டர் உருவாகின்றான் என்றாலும் ஜாதி அந்தஸ்து வெளியே பிரகடனப்படுத்தவில்லை. உங்க அப்பா என்றோ அன்றே வெளிப்படுத்தி விட்டான். அப்பா, அவனே சென்னையில் உன்னோடு இருக்கிறாராமே, ரொம்ப சந்தோஷம் என்றார். கண்களில் ஆனந்தம் போங்க. நம்பிக்கைதான் இறைவன். அவனை நாள்தோறும் வைப்பட்டு செயல்கள் புரிந்து நலம் பெறுவோம், வளமடைவோம். மற்றவர்களின் எதிர்பார்ப்பை நாம் செய்யும் போது மகத்தான வெற்றியை முழு வாய்ப்பு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். காட்டன் துணிகள் அதிக விலை விற்கும் போது குறைந்த விலை துணிகளை மக்கள் எதிர்பார்த்தனர். அடிக்கடி கசங்காத சுருங்கி விடாத துணிகளை இஸ்திரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத துணிகளை மக்கள் எதிர்பார்த்தனர். இதனை அறிந்த திருபாய் அம்பானி சூரத்தில் ஒரு டெரிகாட்டன் டெக்ஸ்டைல் ஆலையை நம்பிக்கையுடன் ஆரம்பித்தார். மக்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியானது. குறைந்த விலையில் துணிகள் குவிந்தன. மாபெரும் வெற்றியாக மலர்ந்தது. செல்போன் காலம். ஒவ்வொருவரும் செல்போனில் பேச வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். மக்கள் உணர்வை உணர்ந்து கொண்டே செல்போனில் சாதனை படைத்தார். உலக பணக்காரர்களில் ஒருவரான அவர்தான் ரிலையன்ஸ் திருபாய் அம்பானி. பிறரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம். 7 பெண்கள் கூடி ஆரம்பித்த கூட்டு முயற்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் இறங்கி இன்றைக்கு பிரபலமாகி இருக்கிறது அமுல் நிறுவனம். குஜராத் மாநிலம் மட்டுமல்ல, உலக புகைப்பட்ட பிராண்ட் நேம் ஆகிவிட்டது. டாக்டர் குரியன் மக்களின் எதிர்பார்ப்பை உணர்ந்தார். அதனை நிறைவேற்ற திட்டமிட்டார். கூட்டுறவால் முடியும் என நம்பினார். அன்று அது நாடெங்கும் வெண்மை புரட்சியானது. குக்கிராமத்தில் குடத்திலிட்ட இலக்காக இருந்த இக்குழு இன்று தேசிய அளவில் தேசிய இயக்கமாக மாறியது. தடைகளே இல்லாத பாதைகளை எதிர்பார்த்து காத்திருப்பது நேரமில்லை.
அந்த தடைகளை மீறி வென்றவர்கள் மட்டுமே சரித்திர நாயகராக ஆகியிருக்கின்றனர். அப்படி ஆனார்தான் டாக்டர் குரியன். துறைமுகம் தேடி கடலில் அலையும் கப்பல்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக பசுக்கள் வளர்க்கும் மக்களின் எதிர்பார்ப்புகளை அறிந்து செயல்பட்டவர் அவர். காரணம், மற்றவர்கள் விரும்பியது மலர்ந்தது. இப்படி பிறர் உங்களிடம் எதிர்பார்க்கின்றனர். ஒவ்வொருவரும் இயல்பாக பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பது தங்களை பிறர் மதிக்க வேண்டும், தங்களை திறமை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களை பாராட்ட வேண்டும், தங்களை பிறர் வாழ்த்த வேண்டும், தாங்கள் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளுக்கு பிறர் நன்றி சொல்ல வேண்டும், பிறர் போற்றும்படியாக வாழ வேண்டும், பிறரின் பரிபூர்ண அன்பை பெற வேண்டும். பலர் முன்னிலையில் தனது பெயரை பிறர் உச்சரித்து புகழ வேண்டும், போற்ற வேண்டும். தன் உயர பிறர் உதவி வேண்டும், தன் இஷ்டத்திற்கு பிறர் வர வேண்டும். இது போன்ற ஒவ்வொருவரும் தங்களது விருப்பங்களை பிறர் மூலம் நிறைவேற்றிட ஆசைப்படுகின்றனர். அத்தனையும் நம்மால் பூர்த்தி செய்ய இயலாது என்று ஒதுங்கி விடுவதை விட முடிந்த அளவிற்கு பூர்த்தி செய்ய முயற்சித்தால் வழி தெரியும் வாகை சூட. கோபத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று பிறர் எதிர்பார்க்கின்றனர். கோபம் என்பது உள்ளத்தில் உள்ள ஊனம். பொறுமையே இந்த ஊனத்தை நீக்கும். நல்ல எண்ணம் நம்மை செம்மைப்படுத்தும். ஆண்டவன் உங்களை கோபத்தை காணிக்கையாக கேட்கின்றார். முழுமையாக இறைவன் கேட்கும் கொடுக்காமல் இருந்தால் எப்படி உடனே கொடுத்துவிட முயலுங்கள். பிறர் கேட்பதை நீங்கள் தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அன்பான வார்த்தைகளால் அவர்கள் எண்ணங்களை ஆமோதியுங்கள். உங்களால் முயன்று இயலாததை அவரும் உணர்ந்து கொண்டு அதனை வலியுறுத்த மாட்டார். பொறுமையும் நல்ல வார்த்தைகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரும் மருந்தாகி ஆறுதல் அளிக்கும். நமது வாழ்க்கை முழுவதும் இறைவன் கையில் தான் உள்ளது. இறைவன் நினைப்பதுதான் நடக்கிறது. இறைவன் அருள் இருந்தால் எல்லாமே சுகமாக முடியும் என்று கூறும் மாதா ஸ்ரீ அமிர்தா ஆனந்தா மாய் அவர்களின் ஆளுரையை அகத்தில் கொண்டு செயல்படுங்கள். மனித உறவுகள் மேம்பட்டால் மகத்தான வெற்றியடைவது உண்மை. மனித உறவுகள் மேம்பட அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது அவசியம். அவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் போது நாம் வெற்றியடைவது நிச்சயம். காலம் கண் எப்போதும் திறந்தபடியே தான் இருக்கும் என்று முடியவில்லை. எந்த நேரத்திலும் உங்களது கனவை நனவாக்கலாம். கனவுகள் மட்டுமே நனவாகும். எனவே எப்படிப்பட்ட கனவாக இருந்தாலும் கனவை நனவாக்கலாம்.